அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே டாப் கொஷின்ஸ். ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, புதுசா படிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களும் சரி, ஸோ எல்லாத்துக்கும் தொகுத்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கொஷின் கேட்காம ஆல் சப்ஜெக்டும் மிங்கிள் பண்ணி டுடேஸ் டாப் கொஷின்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நாம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேர்வில் கேட்ட கொஷின் இடம்பெற்றிருக்கோம். ஸோ எந்தெந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கூடவே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம டுடேஸ் டாப் கொஷின்ஸை இனிமே ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்வுட் பட்டத்தை துறக்க காரணமாக இருந்த நிகழ்வு எது? ஆன்சர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 13. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி தேர்வில் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது, இந்த நிகழ்வுல காந்தியடிகள் தன்னோட ஹெய்சரிந்த் பட்டத்தையும் வந்து திறந்தாரு இந்த நிகழ்வுக்கு எதிராக. அதே மாதிரி நேதாஜி தன்னோட ICS பதவியும் வந்து திறந்திருக்காரு. இந்த நிகழ்வை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு. ஸோ ஹண்டர் குழு தான் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை வந்து கண்டுபிடித்தார்? ஆன்சர், கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய காலத்தில் வங்க பிரிவினை மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது? ஆன்சர், இரண்டாம் ஹார்டிஞ்ச் பிரபு. ஸோ இதுல வங்க பிரிவினை பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு காலத்துல வந்து நடந்திருக்கும் 1905 அக்டோபர் 16. அப்ப இணைச்சது இரண்டாம் ஹார்டிஞ்ச் பிரபு. வங்க பிரிவினை நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி வந்து கர்சன் வந்து சொல்லியிருப்பாரு. சுரேந்திரநாத் பானர்ஜி நிரந்தரமான உண்மையை நிரந்தரமற்றதாகவும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா வந்து கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் கணக்கு மற்றும் தணிக்கையாளர் யார்? ஆன்சர், பி நரஹரி ராவ். இவரு CAG, அதாவது CAG இதை பத்தி சொல்றாங்க, பொது பணத்தின் பாதுகாவலர். அது மட்டும் CAG என்பவர், CAGயோட பதவி நாட்டின் மிக முக்கியமான பதவி என்று சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரைக்கும். CAG பற்றிய குறிப்பிடக்கூடிய விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148 இருந்து 151 வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழக முதல்வர் யார்? ஆன்சர், சி ராஜகோபாலாச்சாரியார். ஸோ அது மட்டும் இல்லாம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1954 பெற்றிருப்பாரு. சர் CV ராமனும் 1954 பெற்றிருப்பாரு. ஸோ இந்த 2 பேத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் வாங்கினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். அவரும் 1954. ஸோ அதுக்கப்புறம் காமராஜருக்கு எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா 1976. MS சுவாமிநாதன் 2024. மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? ஆன்சர், முட திருமாறன். சங்க காலத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைந்திருந்தது? ஆன்சர், நெல் அளவையை குறிக்கக்கூடிய சொல்ல அமைஞ்சிருந்தது. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர், தமிழ் பிராமி. கீழ்கண்டவற்றில் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வினா. ஆன்சர், மதுரை. இந்திய மருந்து என கிரேக்க அறிஞரான ஹிப்போகிராட்டஸ் கூறிய பொருள் எது? ஆன்சர், மிளகு. வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எது? ஆன்சர், அகநானூறு. பாடான் திணை என்னும் ஒரே ஒரு திணை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் எது? ஆன்சர், பதிற்றுப்பத்து. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பணுவல் எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர், பதிற்றுப்பத்து. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர், 1960. பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது எது? ஆன்சர், நிதி ஆணையம். ஸோ மேல இருக்கக்கூடிய நிதி அமைச்சகமும் நிதி ஆயோக்கும் தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர், ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறுவாங்க.
1947ஆம் ஆண்டு முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டி. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் 1986. ஸோ இந்த நிகழ்வு அப்ப பாத்தீங்கன்னா, அதாவது சட்ட மேலவையை பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சட்ட மேலவை வந்து நிரந்தரமானது, அதை கலைக்க முடியாது. ஸோ அந்த சட்ட மேலவை இருக்கக்கூடிய உறுப்பினரோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு டைம் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. மாநிலங்களோட விருப்பப்படி மட்டுமே வந்து சட்ட மேலவை உருவாக்கலாம். ஸோ அதற்கான ஆர்டிகிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 169. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 11ல் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பத்தி எந்த விதிகள் கூறுகிறது? ஆன்சர் ஆர்டிகல் 256 முதல் 263 வரைக்கும். அதாவது சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி வகை உறவுகள் அப்படின்னு சொல்லி 3 வகையான உறவு இருக்கும். ஸோ ஆர்டிகல் 245 55 வரைக்கும் சட்டமன்ற உறவுகள், 256 63 வரைக்கும் நிர்வாக உறவுகள். ஓகேங்களா? ஸோ 264 93 வரைக்கும் நிதி வகை உறவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழுவின் தலைவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. ஆன்சர் மதன் மோகன் புஞ்சி. ஸோ இந்த மத்திய மாநில உறவுகள் பத்தி இருக்கக்கூடிய ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய, அதாவது வரிசைப்படுத்தி சொல்ல கேட்கக்கூடிய சில குழுக்கள் பார்த்தீங்கன்னா, சர்க்காரிய கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. 1983. ராஜமன்னார் குழு 1969, புஞ்சி கமிஷன் 2007, வெங்கடாச்சலையா குழு 2007. ஸோ இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தி சொல்லி கேட்கக்கூடிய ஒரு வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மகள்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1833. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஜமீன்தாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க 1893. ஸோ அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. அடுத்து ரயத்வாரி முறை 1820 சர் தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறையை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லார்ட் வில்லியம் பெண்டிக்ட் அண்ட் ஹோல்ட் மெக்னல். ஸோ இவங்க தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஜமீன்தாரி முறை 1793 காரன்வாலிஸ், ரயத்வாரி 1820 சர் தாமஸ் மன்றோ. வேலூர் சிப்பாய் கழகத்தின் போது சென்னை மாநில ஆளுநராக இருந்தவர் யார்? ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் யார்? வேலூர் சிப்பாய் கழகத்தின் போது சென்னை மாநில ஆளுநராக இருந்தவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் யார்? ஆன்சர் தமிழ்நாடு. பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது? அதிகமா வந்து உற்பத்தி கொடுத்தது எந்த பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மற்றும் அரிசி. உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2013. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? ஆன்சர் டாடா கன்சல்டன்சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா வந்து 25 வினாக்களை பார்த்துருக்கோம். ஸோ இனி ரொட்டீனா பார்த்தீங்கன்னா டுடேஸ் டாப் கொஸ்டின்ஸ்ல நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்களாக தான் இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.